யோகத்தில் ஆழ்ந்திருந்தார் மாண்டவ முனிவர். அப்போது அந்த வனத்திற்கு வந்த படை வீரர்கள் சிலர் முனிவரை நெருங்கினர். அவர்களின் தலைவன், முனிவரே, கொள்ளைக்காரர்கள் சிலர் இந்த வழியாக வந்தார்களா என்று கேட்டான். முனிவரிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை. எரிச்சலுற்ற படைத்தலைவன், முனிவரே, நான் கேட்பது உங்கள் செவிகளில் விழுகிறதா இல்லையா என்று கோபத்துடன் கேட்டான். அப்போது அவரிடம் இருந்து பதில் ஏதும் இல்லை. படைத்தலைவனின் கோபத்தை புரிந்து கொண்ட வீரன் ஒருவன், தலைவரே, முனிவர் ஆழ்ந்த நிஷ்டையில் இருக்கிறார் போலும், அவரிடம் பேசி எந்த பலனும் இல்லை என்று சமாதானம் செய்தான். அதை ஆமோதித்த படைத்தலைவன் நாலா திசையிலும் தன் பார்வையை ஓடவிட்டான். ஆள் அரவம் அற்ற இந்த வனத்தில் முனிவரைத் தவிர வேறு எவரும் இல்லையே, கொள்ளையர்கள் பற்றி வேறு எவரிடம் நம்ம விசாரிப்பது என்று தனக்குள் புலம்பினான். அப்போது வீரர்களில் ஒருவன் சற்று தூரத்தில் ஆசிரமம் ஒன்று இருப்பதை கண்டான். கவலை வேண்டாம் தலைவரே, அதோ அங்கு ஓர் ஆசிரமம் தெரிகிறது பாருங்கள். ஒருவேளை கொள்ளையர் அங்கு பதுங்கி இருக்கலாம், அல்லது அந்த ஆசிரமத்தில் வேறு எவரேனும் இருக்கலாம். அங்கு சென்றால் நிச்சயம் பலம் கிட்டும் என்று கூறினான். மறுகணம் வீரர்களுடன் அந்த ஆசிரமத்தை நோக்கி குதிரையை செலுத்தினான் படைத்தலைவன். அவர்கள் உள்ளே நுழைந்து தேடினார்கள். அந்த வீரன் கணித்தது சரிதான். அந்த ஆசிரமத்திற்குள் பொருட்களை பதுக்கி வைத்துவிட்டு ஆசிரமத்தின் பின்புறம் ஒளிந்திருந்தது கொள்ளையர் கூட்டம். பொருட்களை கைப்பற்றியதுடன் கொள்ளையர்களையும் கைது செய்து படைத்தலைவரின் முன் நிறுத்தினர். தலைவனுக்கு முனிவரின் நினைவு வந்தது. அவன் முனிவரையும் கொள்ளையரையும் இணைத்து தப்பு கணக்கு போட்டான். முனிவர் வேடத்தில் இருக்கும் அவனே இந்த கும்பலுக்கு தலைவனாக இருக்கக்கூடும், அவனே கொள்ளைக்கு மூல காரணம் என்று முடிவு செய்தான். அரண்மனைக்கு உடனே மிக வேகமாக விரைந்தான். நேராக அரசரிடம் சென்று, படைத்தலைவன், அரசே, கொள்ளையரையும் அவர்களின் தலைவனையும் பிடித்து விட்டோம். இதுவரை நம் நாட்டில் நடந்து வந்த கொள்ளைகளுக்கு மூல காரணமான அந்த கயவன் முனிவர் வேடத்தில் கானகத்தில் தங்கி நம்மை ஏமாற்றி உள்ளான் என்று கூறினான். இதை கேட்டு பெரிதும் சினம் கொண்ட அரசன், கனமும் தாமதிக்காமல் அவனை சூலத்தில் ஏற்றுங்கள் என்று உத்தரவு விட்டான். அடுத்த 5வது நிமிடம் கானகத்துக்கு சென்ற படைத்தலைவன் அரசனின் ஆணையை நிறைவேற்றும் விதமாக யோக நிலையில் இருந்த மாண்டவ முனிவரை சூலத்தில் ஏற்றினான். நாட்கள் நகர்ந்தன. சூலத்தில் தொங்கிய நிலையிலும் தனது யோக சக்தியின் காரணமாக உயிருடன் இருந்தார் மாண்டவிய முனிவர். அப்போது அங்கு வந்த முனிவர்கள் பலர் மாண்டவிய முனிவரின் நிலையை கண்டனர். உமக்கா இந்த கதி என்று வருந்தினர். இந்த நாட்டு மன்னன் எனக்கு அளித்த வெகுமதி இது என்றார் மாண்டவ முனிவர். மாண்டவர் கொள்ளையன் அல்ல, பெரும் முனிவர். அவருக்கு அநீதி இயக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற செய்தி காட்டுத்தீ போல் நாடெங்கும் பரவியது. உண்மை அறிந்த மன்னன் ஓடோடி வந்தான். சூலத்திலிருந்து முனிவரை விடுவிக்க ஆட்களை ஏவினான். அத்துடன், முனிவரே, உங்களது பெருமையை அறியாமல் அடியேன் செய்த பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று கதறியபடி அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கோரினான். முனிவர் அவனை தேற்றி பிறகு வழி அனுப்பி வைத்தார். பிறகு தனக்கு ஏன் இந்த நிலை ஏற்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள தர்மதேவதையிடம் சென்றார். தர்மதேவதையே, என்ன அநியாயம் இது! இந்த உபச்சித்திரவதத்தை அனுபவிக்கும் அளவுக்கு நான் செய்த பாவம் என்ன என்று ஆவேசமாக கேட்டார் மாண்டவியர். தர்மதேவதை அமைதியாக பதிலளித்தார். முனிவரே, பட்சிகளையும் வண்டுகளையும் இம்சித்ததால் ஏற்பட்ட பாவத்தின் விளைவு இது. முனிவர் அதிர்ச்சி அடைந்தார். நான் இம்சை செய்தேனா? எப்போது என கேட்டார். நீங்கள் குழந்தையாக இருந்தபோது என்றது தர்மதேவதை. அவ்வளவுதான். ஆவேசமடைந்தார் மாண்டவிய முனிவர். தர்மதேவதையே, இது அநியாயம், அக்கிரமம். அறியா பருவத்தில் தெரியாமல் நான் செய்த தவறுக்கு இவ்வளவு கடுமையான தண்டனை தந்த நீ பூலோகத்தில் மனித பிறவி எடுக்க கடவுவது என்று சபித்தார். முனிவரின் சாபம் பலித்தது. அதன்படி பூமியில் விதுரனாக அவதரித்தாள் தர்மதேவதை. மகாபாரத கதாபாத்திரத்தில் மிகவும் முக்கியமானவர் இந்த விதுரர். வியாசரின் புதல்வர். தர்ம சாஸ்திரங்களிலும் ராஜதந்திரங்களிலும் சிறந்த ஞானியாக விதுரரது உபதேச மொழிகள் விதுர நீதி என்று புகழ்பெற்றவை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல்
ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. மேலும் இது போன்ற ஒரு நல்ல ஆன்மீக கதையோடு உங்களை நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.